கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே நாம் கலாத்தியர் புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மாம்சத்தின் மீது ஆவியானவரின் வெற்றி, த ஸ்பிரிட்ஸ் விக்ட்ரி ஓவர் த ஃப்ளஷ். விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்ற தொடரில் 7வது பாடம் இன்றைக்கு படிக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நம்முடைய முக்கிய அதிகாரம் இன்றைய தியானத்திற்கு. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தை முடித்து 5ஆம் அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் அப்படியே 5ஆம் அதிகாரமாக தொடர்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் 5ஆம் அதிகாரம். அதிகார பிரிவுகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சில நூற்றாண்டுகள், ஒரு 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட மனித ஏற்பாடு தான். மனுஷங்க தான் அந்த அதிகாரங்களை பிரித்தாங்க. சரிதன அதிகாரங்கள், வசனங்கள் அப்படின்னு பிரித்தது மனிதர்கள் தான். அதை ஆதியில் வேதம் எழுதப்பட்ட பொழுது அப்படி அதிகாரமாக வசனமாக அப்படிலாம் பிரிக்கலை. ஆகவே இந்த கலாத்தியர் புத்தகத்தில் இருக்கிற கடைசி 2 அதிகாரங்கள் பிராக்டிக்கல் லெசன்ஸ், நடைமுறை பாடங்கள் என்பதை மனதில் வைத்து நாம் என்ன செய்யணும்? எப்பொழுதுமே பவுலின் நிருபங்களை படிக்கும் பொழுது முதல் பகுதி உபதேசம் இருக்கும். உதாரணமாக பாருங்களேன், ரோமர் முதல் 11 அதிகாரங்கள் உபதேசம், 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடைமுறை பாடங்கள். சரிங்களா? அதே போல தான் எபேசியர் நிருபம் எடுத்துக்கிட்டாலும் முதல் 3 அதிகாரங்கள் உபதேசம், அடுத்த 3 அதிகாரங்கள் நடைமுறை பாடங்கள். அதே போல தான் கலாத்தியர் எடுத்துக்கொண்டாலும் முதல் 4 அதிகாரங்கள் உபதேசம், கடைசி 2 அதிகாரங்கள் நடைமுறை பாடங்கள். சரிங்களா? ஆக முதல் 4 அதிகாரங்களை படிச்சிட்டோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சிருப்போன்னு நினைக்கிறேன், அல்லது புரியறதுக்கே கஷ்டப்பட்டிருப்போன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 அதிகாரங்கள் நடைமுறை பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த கலாத்தியர் புத்தகத்தை நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. மாம்சத்தின் மீது ஆவியானவரின் வெற்றி என்று நாங்கள் தலைப்பிட்டு படிக்க போகிறோம்ப்பா. நம்முடைய வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு பரமஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களை இருதயங்களில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே, வசனங்களை கவனிக்கவும் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் வேண்டிய பலத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம் எத்தனை முக்கியமானது, எவ்வளவு ஆழமானது, அவசியமானது, அதை நாங்கள் தொடர்ந்து படிக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 26 வசனங்கள் இருக்கின்றன. 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் எப்படி முடியுதுன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அடிமையானவள் யாரு? ஆகாருக்கு பிள்ளை எப்படி பிறந்துச்சு? மாம்சத்தில் பிறந்துச்சு. சரிதானே? சாராள் ஆண்டி ஆலோசனை கொடுத்தாங்க. எங்க ஆண்டவர் சொன்னார், அவர் சொல்லி 10 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வேலைக்காரி இருக்கால அவள் கூட சேரும். அப்படியாகிலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? சாராள் அப்படி தான் சொல்கிறான். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், அதனால் வேலைக்காரியோடு சேரும், அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம் ஜாமி அப்படின்னு சொல்லி அம்மா பேச்சை கேட்டு தலையாட்டி போட்டார். மகன் பிறந்தான், இஸ்மவேல். அவன் எதில் பிறந்தவன்? மாம்சத்தில் பிறந்தவன். இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இராமல் மாம்சத்துக்கு பிள்ளைகளாக இராமல், விளங்குதா உங்களுக்கு? சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவள் யாருங்க? சாராளுக்கு பிள்ளை எப்படி பிறந்துச்சு? கர்ப்பம் செத்து போச்சு. அந்த அம்மாவுக்கு 90 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு அப்போ 100 வயசு ஆயிடுச்சு. வாக்குத்தத்த ஆண்டு கொடுத்தப்போ 75 வயசு ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு 65 வயசு. அப்போது 100 வயசு ஆபிரகாமுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுத்து 25 வருஷம் கழித்து தான் பிள்ளை பிறக்குது. சரீரம்
இவனுக்கு செத்து போச்சு, ஆபிரகாமுக்கு. அவளுக்கும் சரீரம் கர்ப்பம் செத்து போச்சு. பிள்ளை பிறக்குமா பிறக்காதா? டாக்டர் பிறக்குமா? வாய்ப்பே கிடையாது. பிள்ளை பிறக்காதுங்க. ஆனால் எப்படி பிறந்துச்சு? ஆவியினால். அப்படி தானே? ஆவியானவரால் பிறந்தது. அப்படி ஆவியானவரால் பிறந்தது யாருங்க? ஆவியின் பலத்தினால் பிறந்தது. ஆவியானவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமையினால் பிறந்தவன் ஈசாக்கு. இப்போ கேள்வி, நாம் மாம்சத்தின் பிள்ளைகளா ஆவியின் பிள்ளைகளா? இந்த கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு தான் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே போகணும். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், மாம்சத்தின் பிடிக்கு உட்படாமல், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாருங்க. சுயாதீன நிலைமை, அதாவது விடுதலை. சுயாதீனம்னா விடுதலை. அந்த விடுதலை நிலைமையில நிலை கொண்டிருங்கள். கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்த பொழுது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அப்படி தானே படிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை அளிக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களின் ஒரே நோக்கம் அதுதான். என்ன நோக்கம்? விடுதலை. பைபிளில் ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10-13 வசனங்கள் வரைக்கும் 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு கூனி இருந்தால், அந்த கூனியை ஆண்டவர் இயேசு என்னைக்கு சுகமாக்குனாரு? ஒரு ஓய்வு நாளில் சுகமாக்குனார். இயேசு ஓய்வு நாள் சுகமாக்குனது 7 பேர், 7 அற்புதங்கள், ஓய்வு நாள் அற்புதங்கள். சரி, அவள் சுகமாச்சா? சுகமாச்சு. அந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவள் பிசாசினால் கட்டப்பட்டு இருந்தாள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அந்த பிசாசுக்கு என்ன பெயர் போட்டிருக்கு? பலவீனப்படுத்தும் ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அப்படின்னு படிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய நிலை என்ன? நாமும் பிசாசினால் கட்டுண்டு கிடக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒத்துக்க கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. பாவம் என்னும் கயிற்றினால் சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படித்தோம் அப்படின்னா அந்த வசனம் அங்கே தெளிவாக சொல்லும் பாருங்க. வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். யோவான் 8:34 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, பாவம் செய்கிறவன் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? பிசாசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறான். பலவீனப்படுத்தும் ஆவி நம்மிடத்திலும் இருக்கிறது. பலவீனப்படுத்தும் ஆவி, சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மை பலமில்லாமல் போக செய்யும் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது. பாருங்களேன், நாம் எப்படி இருந்தோம்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார். When we were weak, when we were without strength, Christ died for us. நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். நம்முடைய நிலைமையை படிச்சுட்டு இருக்கிறோம். ஆக இயேசு என்ன செய்கிறார்? நமது பலவீனத்தை அவர் எடுத்துக்கொண்டு தமது பலத்தை நமக்கு தருகிறார். சரிங்களா? எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம்ல, நம்மளை பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிறவர், நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13. தமது நீதியை நமக்கு கொடுக்க அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். மனிதன் பாவத்தால் ஆளுகையை இழந்தான். நேற்று நைட் படித்தோம்ல, ஏதேனில் ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தார். அந்த ஆளுகை ஆதாமுக்கு உரியது மட்டுமல்ல, யாருக்கு உரியது? எல்லாருக்கும் உரியது. பாருங்களேன்,
ஆதாம் பாவம் செய்தான், எல்லாருக்கும் பாவம் வந்துருச்சு. அவனுக்கு மனிதனுக்கு மரணம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் மரணம் வந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி ஆதாமுக்கு ஆளுகை கொடுத்து அவனை அரசனாக்குனார்னா நம்மளும் யார் தான்? நம்மளும் அரசர்கள் தான். அங்கே பிரியமானவர்களே, அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆளுகை நமக்கும் உரியது. அண்ட சராசரத்தின் மேல் அவன் அரசன் ஆதாம், நாமும் அரசர்கள். எப்படின்றீங்களா? வசனம் படிப்போம், புரியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் புத்தகம் 2ஆவது அதிகாரம் வசனம் 7 வாசிக்கிறேன், கவனிங்க. 2:7. அவனை, மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். யாருக்கு கீழே? எல்லாம் மனுஷனுக்கு கீழே. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை அதிகாரியாக வைத்தார். என்னங்க கரத்தின் கிரியை? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. ஆண்டோடைய கரத்தின் கிரியைகள் என்ன? வானம், பூமி. அப்போ என்ன அர்த்தம்? வானம், பூமி எல்லாத்துக்கும் அரசனாக, அதிகாரியாக ஆண்டவர் யாரை வச்சாரு? மனுஷனை வச்சாருங்க. ஆளுகை. அதுதான் சொல்ல வர, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னார். ஆனால் எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு படித்தாலும் எபிரேயர் 2:8 பாருங்களேன். எபிரேயர் 2:8 சொல்லுது, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் ஆதாமை அவளுக்கு கீழ்ப்படுத்தினாராம். அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். படிக்கிறதுக்கு சிரிப்பா இருக்கா? எல்லாத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினாராம், மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினாராம். ஆனாலும் ஒன்றும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும் அப்படின்றாரு. ஏன்? அவன் இன்னொருத்தனுக்கு கீழ்பட்டுட்டானே, அவன் பாவத்துக்கு கீழ்பட்டுட்டானே, அவன் பிசாசு பயலுக்கு கீழ்பட்டுட்டானே. யாரு? நீங்களும் நானும் தான். விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஒன்றுமே நமக்கு கீழ்பட்டிருக்க காணும். காணவில்லை பட்டியலில் நம்ம இருக்கிறோம். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆயினும் இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவித்து மீட்க வந்த கிறிஸ்துவை, அடிமைத்தன நிலையில் இருக்கிறோம்ல, அதிலிருந்து நம்ம மீட்டுக்கொள்ள வந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய கிரீடம் நம்முடையதாகிறது. சரிங்களா? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி நீர் படித்தோம்ல, இயேசுவுக்கும் அதே வார்த்தை தான் போட்டிருக்கு. பாருங்களேன், 2ஆம் அதிகாரம் எபிரேயர் 2:9 வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எங்கே மனுஷன் விழுந்தானோ அங்கே இயேசு ஜெயிச்சார். மகிமையை கனத்தை இழந்துட்டான்ல, ஆளுகையை மனுஷன் இழந்துட்டான்ல, இதை யார் பெற்றுக்கொள்கிறான்? இயேசு பெற்றுக்கொண்டாருங்க. அப்போ இயேசு அந்த ஆளுகைக்கு வந்துட்டார் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆளுகை அடுத்து யாருக்கு வந்துடும்? எனக்கு வந்துடும். விளங்குதா உங்களுக்கு? அதுக்கு அந்த விழுந்து போன அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ள நம்ம தாகமாக இருக்கணுங்க. சும்மா வேற வேற காரியங்களுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நமக்கு வேண்டிய ஆளுகை முந்தின ஆளுகை. மீகா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிச்சு பாருங்க. முந்தின ஆளுகை திரும்ப உன்னிடத்தில் வரும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அங்கே பிரியமானவர்களே, மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுதல் என்ற வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கும் மனுக்குலத்துக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9ஆம் வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவில் நம் அனைவருமே அரசர்கள். சரிதானே? அதானே பார்க்குறோம். ஆசாரியர்கள். அப்படி தான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அரசர்கள், ஆசாரியர்கள். பாவ படுகுழியில் கிடந்த நம்மை பரலோக ஸ்தலங்களில் அவரோடு கூட நாம் உட்காரவும் பிதாவாகிய தேவன் செய்திருக்கிறார். சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான படுகுழியில் கிடந்த நம்முடைய பாதங்களை கண்மலையின் மேல் ஆண்டவர் நிறுத்துகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படித்து பாருங்க.
கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். பாவத்தில் கிடந்தவங்களை பரலோகத்தில் உட்கார வைக்கிறார். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். யாரு? பிதாவானவர் செஞ்சிருக்கிறார், ஆவியானவர் செஞ்சிருக்கிறார். எனவே கிறிஸ்துவுடன் மரித்து நாம் உயிர்த்தெழுந்தது உண்டானால் பாவம் நம்மில் ஆளுகை செய்ய வேண்டியது இல்லை. ரோமரில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, அந்த உண்மை நமக்கு விளங்கும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. நாம் ஆள வேண்டியவங்க, பாவம் நம்மை ஆள விட்டுவிட கூடாது. அப்போ யோசித்து பாருங்களேன், எத்தனை மகிமையான விடுதலை! பாவத்தில், அடிமைத்தனத்தில், பிசாசுக்கு கீழே கிடக்கிற நம்மை, ஆளுகையை இழந்து விட்ட நம்மை மீண்டும் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அந்த முந்தின ஆளுகையை நாம் பெற்று அரசர்களாக, ஆசாரியர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகிமையான விடுதலை நிலைமை. அந்த சுயாதீனத்தில் அதான் வாசிக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை விளக்குறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொன்னேன். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில நிலை கொண்டிருங்கள். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறபடி அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்போ நான் சொன்னேன் இந்த சத்தியங்கள், இந்த விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 2லேருந்து 5ஆம் வசனங்கள் வரை வாசிப்போமா? விருத்த சேதனமா விசுவாசமா அப்படின்னு பேர் வச்சுக்கோம் இந்த பகுதிக்கு. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாக இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். விருத்த சேதனமா விசுவாசமா? இதான கலாத்தியர் புத்தகமே. விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவிடம் வந்த பின்னர் விருத்த சேதனத்துக்கு வேலையே கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது இயேசு சொல்லியிருக்கிறார், யோவான் 6:63. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. அப்போ எதுதாங்க உதவும்? வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அப்போ எது உதவும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கவனிங்களேன், விருத்த சேதனம் உதவாது, விசுவாசம்தான் உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். பவுல், தீமோத்தேயு ஆகியோர் விருத்த சேதனம் பெற்றவர்கள் தான் பைபிள் சொல்லுது. ஆனாலும் அதையும் கூட பவுல் என்ன சொல்றாரு? நஷ்டங்க, அது குப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். படிக்கலாமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாங்கலேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ தைரியமாக அந்த சாட்சியை சொல்கிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். 5ஆம் வசனம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். விருத்த சேதனம் வேண்டான்னு சொல்லி முக்கியப்படுத்தி பேசுகிறாரு கலாத்தியரில். ஆனால் வேற என்ன சொல்கிறார் பிலிப்பியரில்? 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் சொல்லியிருக்கேன்ல. 8ஆம் நாளில் தான் பண்ணணும், 7ஆம் நாள் பண்ணக்கூடாது, 9ஆம் நாள் பண்ணக்கூடாது. மெடிக்கலி சொன்னேன்ல, வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை வந்தாதானே தெரியும். அதை 8ஆம் நாளில் ஏன் விருத்த சேதனம் பண்ண சொன்னார்னா, அன்னைக்கு தான் அந்த ஆண் பிள்ளையினுடைய நுனித்தோல், அந்த ஆண் உறுப்பின் நுனித்தோல் வெட்டினா அன்னைக்கு தான் புரோத்ராம்பின் அப்படின்னு ஒரு உடலில் ஒரு நீர் சுரக்குமா, புரோத்ராம்பின். அந்த நீர் சுரந்துச்சுன்னா உடனே சீக்கிரம் ஆறிடுமா. 8ஆம் நாளில் தான் சுரக்கும். சரிங்களா? வேதமும் விஞ்ஞானமும் ஒரு பிரசங்கம் பண்ணேன், அதில் நான் சொன்னேன். சரி, பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பவுல் சொல்கிறாரு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். பெருமையாக சொல்கிறார்.
பெருமைப்பட்டுக்கலாம். பின்னாடி சொல்கிறார் பாருங்கள் 7ஆம் வசனம், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த விருத்த சேதனத்தை கடைசியில் என்ன சொல்கிறாரு பவுல்? எல்லாம் குப்பைங்க, குப்பை. நமக்கு என்னெல்லாம் பெருமை இருக்குது யோசித்து பாருங்கள். எதா பெருமை இருக்கா? அந்த காரியங்களை குப்பை அப்படின்னு நினச்சி குட் பை நம்மளால சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. அதனால தான் யாருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? அடிமையானவளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தீத்து பற்றி படிக்கிறோம்ல, தீத்து என்ற புஸ்தகம் இருக்கு. இந்த தீத்து அவன் ஒரு புறஜாதியான், கிரேக்கன். அவன் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கும் பவுல் அனுமதிக்கவில்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் படிச்சு பாருங்க. ஏற்கனவே படிச்சிட்டோம், அந்த அதிகாரம் படிச்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா தீத்து விருத்த சேதனம் பண்ணவில்லை. ஏனென்றால் பவுலுக்கு புரிஞ்சிருச்சு, ரட்சிப்புக்கு அது அவசியம் கிடையாது. கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்துக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் யூதர்கள் விசுவாசத்துக்கு பதிலாக விருத்த சேதனத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆகவே ஒரு யூதன் தனது விருத்த சேதனம் குறித்து பெருமை பாராட்டிய போது அவன் தன் சுயநீதியை குறித்தே பெருமை பாராட்டினான். சரிங்களா? அப்படித்தான் பவுல் ஒரு காலத்தில் இருந்தார். ஆக விருத்த சேதனம் என்பது, புரிஞ்சுக்கங்க, முக்கியமான கருத்து சொல்கிறேன், நீதியை அடைய மனிதன் செய்யும் எல்லா முயற்சிகளையும் குறிக்கிறது. நான் நீதிமான் என்ற நிலைக்கு வருவதற்கு நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், மாம்ச முயற்சிகள், அதாங்க விருத்த சேதனம். இப்போ விருத்த சேதனம் பண்ணுறது கிடையாது, ஆனால் மாம்ச முயற்சிகள் இருக்குல்ல. அப்போ விருத்த சேதனம் இஸ் ஈக்குவல் டு மாம்சத்தின் கிரியைகள். சர்க்கம்சிஷன் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது விருத்த சேதனம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணம் முழுசும் கடைபிடிக்கணும். அதுதான் பவுல் எழுதுகிறார். கிறிஸ்துவிடம் வந்து விட்டா அல்லவா, எதுக்குப்பா நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணம்னா என்னது? 10 கட்டளை வேண்டாம் அப்படி அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அப்படி சொல்லலை. இதை பண்ணு அதை பண்ணு நினைக்கிறியே, இதெல்லாம் எதுக்கு? அதான் சொல்ல வர. நியாயப்பிரமாணமோ அதன்படி செய்வதோ கெட்டதல்ல. ஆயினும் நியாயப்பிரமாணத்தின் நீதியை அடைய கிரியைகளால் முயல்வதே கடனாளியாக இருப்பது போன்ற சாபத்துக்குட்பட்ட நிலைமை. கடன்பட்டவன் எப்படி இருப்பான்? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் அப்படின்னு படிக்கிறோம்ல. கடன்பட்டவன் கலங்குவான். சரிதானே பிரியமானவர்களே? அதே போல மாம்ச முயற்சிகளில் ஈடுபட நினைக்கிறவன் அவன் கலங்கித்தான் போவான். அது சாபத்துக்குட்பட்ட நிலைமை. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அப்போ கிரியை எப்படி செய்யணும்? யோவான் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. அந்த கிரியை கூட என்னவா? கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். யோவான் 6:29, ஒருவன் தன்னை நம்பாமல், தன் சுயநீதியை நம்பாமல் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடும்போது, அவரை அறிக்கையிடும்போது நியாயப்பிரமாணத்தின் நீதி அவனுக்குள் நிறைவேறும். அவன் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடப்பான். கவனிச்சுட்டே வாங்க, புரியும். நமது மாம்சம் என்னன்னு பார்த்தோம், பலவீனமானது. சரிதானே? ஆவி உற்சாகம் பொழுது மாம்சமோ பலவீனம் உள்ளது. படிக்கணும்ல. நமது மாம்சம் பலவீனமானதாகையால் நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற நீதியை நாம் நிறைவேற்ற முடியாது. மாம்சத்தில் வந்த, மாம்சத்தின் மேல் அதிகாரமுடைய கிறிஸ்து தமது ஆவியின் பலத்தினால் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நம்மில் நிறைவேற்றுவார். சரிங்களா? 10 கட்டளை எடுத்துக்கிட்டாலுமே 10 கட்டளையே கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வேகமாக கை தூக்குனா வச்சுக்கோங்களேன், அதுவே போலின்னு அர்த்தம். சரிங்களா?
என்றால் பிரமாணத்தை கடைபிடிக்கிற பலன் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. கிறிஸ்துவினால் தான் அந்த பலன் ஆவியானவர் மூலமாக நமக்கு அருளப்படுகிறது. அவர் அதை எப்படி செய்வார் என்று நமக்கு தெரியாது. சரிங்களா? எப்படி அந்த நியாயப்பிரமாணத்து நீதியை கிறிஸ்துவானவர் தமது ஆவியின் பலத்தினால் நம்ம நிறைவேற்றுவார் என்பது நமக்கு தெரியாது. அது எப்படி செய்யப்படுகிறது என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். ஏனென்றால் வல்லமை அவரிடம் மட்டுமே உண்டு. நீ படித்து பாருங்க, சங்கீதம் 62:11 படிச்சிங்கன்னா வல்லமை தேவனுடையது, பவர் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு படிக்கும். வல்லமை தேவனுடையது. ஏன்கிட்ட வல்லமை கிடையாது. நான் எது வல்லமைன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னதான்? அதெல்லாம் பலவீனம்தான். நான் எதெல்லாம் ஞானம் நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னதான்? எல்லாமே பைத்தியம்தான். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அந்த பவுல் அப்படித்தான் சொல்கிறார். சரிங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாமா? 7 12 வரை வாசிக்கிறேன். சிலுவையை பற்றிய இடறல் அப்படின்னு இந்த பகுதிக்கு நம்ம பெயர் வைக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? கலாத்திய விசுவாசிகளை நல்லா தானே இருந்தீங்க, இயேசுவை தானே விசுவாசிச்சிங்க. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? இப்போது ட்ராக் மாறுறீங்களே, ஜீசஸ் தானே சொல்லி கொடுத்தேன், இப்போ ஜீசஸ் ப்ளஸ் மோசஸ்ன்னு சொல்கிறீங்களே, விளங்குதா உங்களுக்கு? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். சபையை கலக்கிறவன் எல்லா சபையிலும் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? கலாத்திய நாட்டு சபைகளையும் கலக்கிறவன், கலகம் பண்ணுறவன், குழப்பம் பண்ணுறவன் அங்கேயும் இருந்தான். பாருங்களேன், கலாத்திய சபை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில சிலர் பூந்துட்டானுங்க உள்ளுக்குள்ளே. கள்ள சகோதரர், இந்த கள்ள சகோதரர் எல்லா சர்ச்சிலையும் இருப்பாங்க. அவன் சுயநலத்துக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான். விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, கவனிங்க, வாசிக்கிறேன் தொடர்ந்து. 11ஆம் வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடறல் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். சத்தியத்தில் இருக்கிறவங்க கலாத்திய நாட்டு சபைகள்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இப்படி கலக்கிறானே, உலகத்தை கலக்கிறான உள்ள கலக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், உலகத்தை கலக்குகிறவர்கள். ஆண்டவர் உலகத்தை கலக்க சொன்னார், உள்ளேயே கலக்கிட்டுப்பான். பாருங்க, குண்டா சொட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பான். சரிங்களா? சபையை கெடுக்கிறவர்கள் தான் சபையை கலக்குகிறவர்கள். சரியா? சரி, இந்த கலாத்திய நாட்டு விசுவாசிகள் நன்றாக தொடங்கினார்கள், நன்றாகத்தான் ஓடினார்கள். இடையில் புகுந்த கள்ள சகோதரர், அதாவது யூதர்கள், சிலுவையை குறித்து இடரலை உண்டு பண்ணினார்கள். சிலுவையில் மரித்த கிறிஸ்து, இதான் சத்தியம், பவுல் சொல்லி கொடுத்தது. இவங்க என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனத்தை பவுல் பிரசங்கித்திருந்தால் கிரியைகளினால் நீதி உண்டாகிறது என்பதை நிலைநாட்டி இருந்திருப்பார். சரிதானே? ஆனால் என்னங்க நிலைநாட்ட விரும்புகிறார்? விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறோம். கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், அவருடைய கிருபையினால தான் நீதிமான் ஆகிறோம்ன்றதை நிலைநாட்டுகிறார். ஆனால் சிலுவை பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதே பவுலின் தீர்மானமாக இருந்தது. கிரியைகளினால் நீதி அல்ல, விசுவாசத்தினால் நீதி. மனிதனில் நன்மை ஒன்றும் வாசமாய் இருக்கவில்லை என்பதற்கு சிலுவை ஒரு அடையாளமாய் இருக்கிறது. அதில் தொங்கினவர் மூலமாகத்தான் நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகிறது. விளங்குதா உங்களுக்கு? அப்போது என்னுடைய முயற்சிகளோ என்னுடைய மாம்ச பிரயாசங்களோ என்ன கிடையாது, எனக்கு நீதியை கொண்டு வராது. இயேசுவானவர் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவருடைய தியாகத்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் எனக்கு நீதி உண்டாகிறது. சரிங்களா? பாவம் செய்த நான் பாவமே செய்யாதவன் போல இயேசுவின் கிருபையினால் பரலோகத்தால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். இதாங்க நீதிமான் ஆகுதல்.
சரி, கலாத்தியர் 5 அதிகாரம் 13, 14 வாசிக்கலாமா? 12 வரைக்கும் படித்தோம். 13, 14 வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு விடுதலை நிலைமைக்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அன்பின் ஊழியம் அப்படின்னு சொல்றார் பவுல். மனுக்குலத்துக்கு தேவன் ஆதியில் ஆளுகை தந்திருந்தார் அப்படின்னு படித்தோம். கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஆசாரியர்களே அரசர்களே என்று கண்டோம். எனவே ஒரு கிறிஸ்தவன், நல்லா கவனிங்க, அவன் அரசன் என்றால் யாரை ஆள வேண்டும்? யாருங்க ஆளணும்? நல்லா கவனிங்க, அவன் தன்னைத்தான் அடக்கி ஆள வேண்டும். தன்னைத்தான் அடக்கி ஆள்பவனே கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மதிப்பு மிக்கவனாவான். பைபிளில் சில வசனங்கள் நீதிமொழிகள் 16:32 வாசிக்கிறோம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பிரசங்கி 7:8. நீதிமொழிகள் 25:28 வாசிக்கிறோம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அப்படி தானே படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியை அடக்கணுங்க. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:5 படிக்கிறோம். அவர் பூமிக்கு வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்ல, பூமிக்கு வந்தப்போ தோற்றத்தை தான் மாற்றிக்கொண்டார். சரிதானே? குணத்தை மாற்றினாரா? அவர் அன்பின் குணத்தை மாற்றினாரா? அவர் சுபாவத்தை மாற்றினாரா? இல்லை. பூமியிலே சீஷர்களின் கால்களை கழுவினார். படித்து பாருங்கள், யோவான் 13 அதிகாரம் 1 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சீஷர் இடத்துல முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். He loved them to the end அப்படின்னு படிக்கிறோம். He loved them to the end. முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். காட்டி கொடுக்கிறவனிடத்திலும் காலை வாருகிறவனிடத்திலும் முகத்தின் முன்பாக சிரித்து பின்னாடி வேட்டு வைக்கிறவனிடத்திலும் ஏசு என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, பூமியிலே சிஷ்யர்களின் கால்களை கழுவினவர் பரலோகத்திலே பந்தி இருப்பவர்களுக்கு பரிமாறவும் செய்வார். வசனம் படிக்கலாமா? கால்களை கழுவினார். யோவான் 13 படிக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு போகும்பொழுது பந்தி பரிமாறுவாரா? லூக்கா 12 எடுங்க. லூக்கா 12 அதிகாரம் 37 வசனம். லூக்கா 12:37 வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறோம்? எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு, அந்த எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கால்களையும் கழுவார், பந்தி பரிமாறவும் செய்வார். ஆந்த அன்பே பிறன்பு எந்தனை மீட்டு கொண்டார். பாடுறோம்ல, ஆண்டோட அன்பு எப்படிப்பட்டதான்? பேரன்பு. நம்மை மீட்டு கொண்டார். இயேசுவால் மீட்கப்பட்ட எல்லாரும் அரசர்களே. அப்ப அரசர்கள் என்ன செய்வார்கள்? அரசர்கள் யாவரும் ஆண்டவரை போல் பணிவிடைக்காரர்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா தான். சரிதானே? ராஜாதி ராஜா தான். ஆனால் துண்டை கட்டிக்கிட்டு என்ன பண்ணார்? காலை கழுவினார். சரிதானே? He didn't have any desire for supremacy. அந்த மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் கிறிஸ்துவுக்கு எந்த காலத்திலும் கிடையவே கிடையாது. அன்பானவர்களே, அப்போ நம்ம எல்லாரும் அரசர்கள் என்றால் கிறிஸ்துவை போல் பணிவிடைக்காரர்களாகவும் இருக்க வேண்டும். அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சுயநலமற்ற சுதனின் கிறிஸ்துவின் அந்த சுத்த அன்பு நம்மிடம் கரைபுரண்டோட வேண்டும்.
ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். ஏனெனில் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அந்த அன்பினாலே நாம் இயேசுவை பின்பற்றி ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அதான் என்னவா? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். 10 கட்டளை கடைபிடிக்கிறது அதுதான். ரோமர் 13:10 வாசிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியாதவன். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். தேவனிடம் அன்பாயிருக்கிறேன் என்று கூறி சகோதரனிடம் அன்பாயிராதவன் பைபிள் என்ன சொல்லுது? பொய்யன். 4:20. 1 யோவான் 4:20 படித்து பாருங்க. 1 யோவான் 4 அப்படி தான் மனசில் வச்சுக்குவேன் நான். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அவன் ஒரு 4:20. என்ன 4:20? 1 John 4:20. சரிங்களா? 1 John 4:20. இன்னைக்கு எல்லாருமே 4:20 தான் இருக்கிறோம். அன்பினால் ஊழியம் கிடையாது. வெளியில் சிரிப்பாங்க, வெளியில் சிரிப்போம், அவ்வளோதான். வெளியில் தோத்துறோம், உள்ளுக்குள்ள ஆத்திரம். சரிங்களா? இதான் நம்முடைய நிலைமை. கிறிஸ்தவ வாழ்க்கை மாம்சத்தில் தான் போய்கொண்டு இருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் பைபிள் என்ன சொல்லுது? 1 யோவான் 3:15 தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சகோதரனை அந்த பகை, அந்த வெறுப்பு, அந்த அன்பு கூறாத தன்மை எல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கொலைகாரனாம், மனுஷ கொலைபாதகன். பகை உணர்வு இருந்தாலே கொலைகாரன்தான். சொல்லுங்க, பகை உணர்வு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு பிரச்சனை 20 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம சபையில், ஸ்தாபனத்தில். உட்காந்து பேசினா போதும், முடிஞ்சு போச்சு. உட்காந்து பேசுகிறதே கிடையாது. கோர்ட்டுக்கு கோடி கோடியாக போயிட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு? பகை. எப்படி அவரை பதவியில் விடலாம்? புரியுதா உங்களுக்கு? பகை. எப்படி இவனை இனிமேல் இங்கே வைக்கலாம்? பகை. விளங்குதா உங்களுக்கு? இந்த பகை உணர்வு தான் நம்மகிட்ட இருக்குங்க. அப்படியானால் சொல்லுங்கள், சாராளின் பிள்ளைகளா, ஆகாரின் பிள்ளைகளா, மாம்சத்தின் பிள்ளைகளா, ஆவியின் பிள்ளைகளா? யோசித்து பாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு அன்பு காட்டப்பட்டுள்ளது. ஆண்டு அன்பு காமிச்சிருக்காருல்ல, நமக்கு அன்பு காட்டப்பட்டுள்ளது. ஆகவே நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதே அன்பை குறித்த உயரிய கொள்கை. ஹையஸ்ட் கான்செப்ட் ஆஃப் லவ் இஸ் God has loved us, so we have to love others. அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நாம் பிறரை என்ன செய்யணும்? நேசிக்கணும். அதான் சொல்கிறார் கலாத்தியர் 5:13-14 அன்பினால் ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த அன்பு எங்கேருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து உண்டாகிறது. பிரச்சனை என்ன? 15-16 பாருங்கள். கலாத்தியர் 5:15-16 17-18 இதுக்கு என்ன பெயர் கொடுக்கலான்னா, ஆசீர்வாதத்திலிருந்து சச்சரவுக்கு. 15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியிலே ஆரம்பமானவர்கள் கலாத்திய நாட்டு சபை விசுவாசிகள். சரிதானே? அப்படிதான் கலாத்தியர் 3 படிக்கிறோம். ஆனால் மாம்சத்தில் மல்லுக்கட்டும் நிலைக்கு சென்றார்கள். ஒருவர் கடித்து பட்சித்து படிக்கிறோம்ல. ஆவியானவரால் கிறிஸ்தவ வாழ்வை தொடங்கி ஆவியானவரால் கிறிஸ்தவ வாழ்வு நெடுகிலும் நடத்தப்படுவதே ஆசீர்வாதம். சரிதானே? அதாங்க ஆசீர்வாதம். ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். ஆவியானவருக்கு ஒரு பேர் பிளெஸ்ஸிங். எங்கன்னு படிக்கிறீங்களா? ஏசாயா 44:3 படிச்சு பாருங்க. ஏசாயா 44:3 தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும் படிச்சு பாருங்க
வசனத்தை போடுங்க. ஏசாயா 44:3. ஆவியானவருக்கு ஒரு பேர் ஆசீர்வாதங்க. படிக்கலாமா? தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். அப்போ ஆசீர்வாதம் என்ன? முந்தின வரியில் இருக்கு ஆவி. ஆவியானவர் தான் ஆசீர்வாதம். விளங்குது உங்களுக்கு? ஆவியானவருக்கு பேர் ஆசீர்வாதம், ஆவியானவருக்கு பேர் வரம். பைபிள் இருக்கு. சரிங்களா? எதை நம்ம ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு பதவியில் உட்காந்துட்டா, ஒரு பொறுப்பில் உட்காந்துட்டா ஆசீர்வாதமா? கிடையாது. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவியானவரை பெற்று அவரால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நடத்தப்படுவதுதான் என்னது? அதுதாங்க ஆசீர்வாதம். அப்படித்தான் தொடங்கினாங்க கலாத்தியர். இடையில கள்ள சகோதரர் புகுந்தார்கள், கலக்கினார்கள். தேவனின் வாழ்வு, தேவனில் வாழும் வாழ்வு சமாதான வாழ்வு ஆகும். சபையில் சண்டையும் சச்சரவும் இருக்கும் என்றால், அப்படி தான் கலாத்திய சபைகளில் மாறிடுச்சு. அப்படி இருக்கும் என்றால் சமாதான சுவிசேஷம், சுவிசேஷத்துக்கு ஒரு பேர் இருக்கு. எபேசியர் 6:15 என்ன படிக்கிறோம்? காஸ்பல் ஆஃப் பீஸ், சமாதான சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அங்கே புரட்டப்பட்டு விட்டது என்று அர்த்தம். எங்கே சண்டையும் சச்சரவும் இருக்கோ, ஆவியானவருக்கு இடம் இல்லாமல் மாம்சம் எங்கே மேலோங்கி செயல்படுகிறதோ அங்கே என்ன புரட்டப்பட்டு விட்டது? சமாதான சுவிசேஷம் புரட்டப்பட்டு விட்டது என்று அர்த்தம். பிரிவினையும் சச்சரவும் விசுவாசத்தை விட்டு விலகியதற்கான அடையாளங்களாகும். அப்படிப்பட்ட புளித்த மாவு பாருங்களேன். அப்போ சபையில் யார் பிரிவினை உண்டாக்குறா? ஒரு சிலர் இருந்தாங்க, கள்ள சகோதரர் அப்படின்னு கலாத்தியர் 2:2 படிக்கிறோம். அவங்கள தான் என்ன சொல்றாரு பவுல்? புளிச்ச மாவுன்றார். கலாத்தியர் 5:8 பாருங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல, சத்தியத்திற்கு. 7 நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அந்த நபர்களை பற்றி சொல்லும் பொழுது தான் இங்கே புளிச்ச மாவுன்றார். 9 பாருங்க. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்ப பண்ணும். இந்த கொஞ்சம் புளிச்ச மாவு எல்லாத்தையும் கெடுத்துரும். புத்தியில் கெட்டு போன ஒருத்தன் எல்லாத்தையும் சபையவே கெடுத்துருவான். புரியுதா உங்களுக்கு? ஓகே, இதை எப்படி இன்னொரு விதமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிரசங்கி 10:1 படிக்கலேன். செத்த ஈ என்ன செய்யுமா? ஓகே, செத்த ஈன்னு போட்டிருக்கேன், செத்த ஈக்கல் போட்டிருக்கான். செத்த ஈ பாருங்க, பிரசங்கி வாசிக்கிறேன் 10:1. செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். செத்த ஈ, ஒத்த ஈ போதும். விளங்குங்களா உங்களுக்கு? செத்த ஈ, ஒத்த ஈ போதும். என்ன பண்ணுமா? தைலத்தை பூரா கெடுத்து விட்டுரும். சரிங்களா? அப்போ கலாத்திய நாட்டு சபைகளில் அப்படித்தான் சில செத்த ஈக்கள் வேலை செஞ்சிச்சு. செத்த ஈக்கள் எல்லா சபையிலையும் இருக்கும். சரிங்களா? அந்த புளிச்ச மாவு எல்லா சபைகளையும் இருக்கும். யோசித்து பாருங்க. அந்த புளிச்ச மாவு கொஞ்சம் இருந்தாலும் போதும், எல்லாமே சபையே உப்பிவிடும். அப்போ சபையில் என்னாச்சு? கலாத்திய நாட்டு சபைகளில் பிரச்சனை ஆயிடுச்சு. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக, அப்படி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கூட்டம் இருக்கும், உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யும்? மாம்சமாக செயல்படும். ஆண்டவர் இந்த ரெண்டும் கடைசி வரைக்கும் வளரட்டும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விடுறார். யார் கதிர் யார் பதர் அப்படின்றது இப்போ தெரியாது. நம்ம நினச்சிக்கலாம் நான் தான் கதிர் நினச்சிக்கலாம், ஆனால் கடைசியில் பதராக இருப்போம். விளங்குதா உங்களுக்கு? உன்னத பாட்டு 2:15 ரொம்ப அழகான வசனம். உன்னத பாட்டு 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. வசனம் மாற்றி போட்டிருக்கு. 2:5 2:15 திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள். சிறு நரிகளை குள்ள நரிகள் வச்சுக்கோங்க. சரிங்களா? திராட்சை தோட்டங்களை. அப்போ பாருங்க, சபை நல்லா வளரும். கலாத்திய நாட்டு சபைகள் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. உள்ள என்ன புகுந்துருச்சு? திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறதுக்கு குழி நரிகள்
குள்ள நரிகள் உள்ள புகுந்துருச்சு. குள்ளநரி கூட்டம் எல்லா சபையிலையும் இருக்கு. சரிங்களா பிரியமான தேவ பிள்ளைகளே? அப்போ ஆசீர்வாதம் ஆவியிலே தொடங்கினவர்கள் இப்போ எங்க போயிட்டாங்க? சச்சரவுன்னு போயிட்டாங்க. இந்த சச்சரவுக்கு என்னென்ன சச்சரவு அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறாரு பாருங்களேன். மாம்சத்தின் கிரியைகள் 5ஆம் அதிகாரம் 19 to 21 வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பட்டியல் மாம்சத்தின் கிரியைகள்னா இத்தனை தான் அப்படின்னு கிடையாது. இப்படிப்பட்டவைகளுக்கு அப்படின்றார். சரிங்களா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இது மாதிரி நிறைய இருக்குது. வேறு லிஸ்ட் நீங்கள் படிக்கணுமா? இன்னொரு லிஸ்ட் படிக்கணும் அப்படின்னா மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 7 21, 22, 23 வசனங்கள் படித்து பாருங்கள். அங்கே 13 காரியங்களை இயேசு சொல்லியிருப்பார். மனுஷனுடைய இருதயத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வரும். பார்த்தீங்களா? அங்கே இருக்கு பாருங்கள். பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் 13. சரிங்களா? அப்படின்னு இருக்கு. இன்னொரு லிஸ்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு லிஸ்ட்டும் இருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 to 32 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்துக்கணும். ரோமர் 1 28 to 32 வரைக்கும். தேவனை அறியாத புறஜாதியார் அப்படி செய்வார்கள் அப்படின்னு பவுல் அங்கே சொல்லுவார் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில். நீங்கள் வாசித்து பார்த்துக்கணும். சரி, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். கொடிய காலங்கள் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் படித்து பாருங்கள். தேவ பக்தியின் வேஷம் தரித்தவர்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பட்டியலே பவுல் போடுவார். மனுஷர்கள் தற்பிரியராயும், தற்பிரியம் செல்ஃப் லவ், தற்பிரியம் நம்ம தாங்க இருக்கணுங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். தற்பிரியம், பணப்பிரியம், வீம்புக்காரர், அகந்தை, தூஷிக்கிறவர்கள். சரிங்களா? இப்படி ஒரு பெரிய பட்டியல். ஆகவே இந்த கூட்டம் யாருக்குள்ளே இருக்கிற கூட்டமா? தேவபக்தியின் வேஷம். தேவபக்தின்னா யாருங்க தேவபக்தியாக இருப்பான்? ஆண்டவர் அறிஞ்சிருக்கோன்றவங்க தேவபக்தி. ஆனால் தேவபக்தியின் வேஷமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 5ஆம் வசனம் பாருங்கள். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அப்போது ஆண்டவர் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மத்தியிலும் கூட என்ன இருக்கும்? இந்த மாம்சத்தின் கிரியைகள், தற்பிரியம், பணப்பிரியம், பதவி பிரியம் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்போது டிஃப்ரெண்ட் லிஸ்ட்ஸ், அங்கங்கே வித்தியாசமான பட்டியல்கள் படிக்கிறோம். சரிங்களா? கலாத்தியர் 5 படிக்கிறோம், ரோமர் 1 படிக்கிறோம், மத்தேயு மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். என்ன படித்தோம் கடைசியாக? 2 தீமோத்தேயு 3 படிக்கிறோம். நிறைய லிஸ்ட் அங்கங்கே இருக்குது. யோசித்து பாருங்க. இது ஏதாவது ஒரு பட்டியலில் நம்ம இடையில சொருகி இருக்கிறோமா? அது இந்த பட்டியலில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லா பட்டியலும் ஏறக்குறைய ஒன்று தான். சுவிசேஷத்தின் சத்தியத்தை விட்டு மனிதர்கள் விலகும் போது இத்தகைய பாவங்களின் பிடியில் சிக்குண்டு விடுகிறார்கள். விளங்குது உங்களுக்கு? சும்மா இயேசுவை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? இந்த லிஸ்ட்டு உள்ளே போயிடலாம் நாமும். ஆனால் அந்த லிஸ்ட் வேண்டாம். ஆண்டவர் நான் வேற ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு பாருங்கள். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு 9 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு ஆண்டு சொல்லார். புரியுது அவங்களுக்கு? ஆவியின் கனியும் நிறைய இருக்குது. இதை டிஎல் மூடி எப்படி சொல்லுவார்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த முதல் 3ம் நாம் தேவனிடத்திலே காட்ட வேண்டிய கனிகள். தேவன்கிட்ட அன்பாக இருக்கணும், தேவனிடத்திலே சந்தோஷமாக நம்ம இருக்கணும், சந்தோஷமான உறவு இருக்கணும், தேவனிடத்திலே சமாதானம் உள்ளவர்களாக இருக்கணும்.
இது தேவனோடு கொண்டிருக்க வேண்டிய கனிகள். அடுத்த 3 நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். நாம் மனுஷங்கிட்ட காட்ட வேண்டிய குணங்களாம். மனுஷங்கிட்ட நீடிய பொறுமையாக இருக்கணும், தயவாக இருக்கணும், நற்குணமாக இருக்கணும். சரிங்களா? கடைசி 3 விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். நமக்குள்ளே இருக்கணுமா, தனிப்பட்ட விதத்தில் எனக்குள்ளே இருக்கணும். விசுவாசமாக இருக்கணும் ஆண்டவர் மேலே, சாந்தம், எல்லா இடத்துலையும் சாந்தமாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் எனக்கு தானே இருக்கணும், அப்படி தானே? இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ முதல் 3 கனிகள் நம்ம ஆண்டவர்கிட்ட காட்ட வேண்டியது. அடுத்த 3 கனிகள் நாம் மற்றவங்கள்ட்ட காட்ட வேண்டியது. கடைசி 3 கனிகள் நமக்குள்ளே இருக்க வேண்டியது. விளங்குதா? மொத்தமாக எல்லாமே நமக்குள்ளே இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, மாம்சம் ஆவி ஒன்றுக்கொன்று விரோதமானது. மாம்சம் பலவீனமானது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இதெல்லாமே வசனங்கள். அந்த மாம்சத்தை மனமாற்றம் அடைய செய்யவே முடியாது. இந்த ஃப்ளஷை கன்வெர்ட் பண்ண முடியுமா? மனமாற்றம் அடைய செய்ய முடியாது. மாறாக பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்தை அழிக்கணுமா. இந்த மாம்சத்தை என்ன செய்யணும்? அழிக்கணும். ஒரு வசனம் பாருங்க, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொலோசையர் 3:5 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை அப்படி ஆங்கிலத்திலையும் கவனித்தால் நலமாயிருக்கும். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, இன்னொரு லிஸ்ட் இது, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். சரிங்களா? இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு பாருங்க, மார்டிஃபை therefore your members which are upon the earth. மார்டிஃபை, மார்ச்சுவரின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? மார்ச்சுரின்னு என்னது? பிண அறை. பிண அறைக்கு தான் மார்ச்சுவரி. அந்த வார்த்தை தான் மார்டிஃபை. அப்போ என்ன பண்ணணுமா? அழித்து போடுங்கள் இருக்கேன். இங்கிலீஷில் மார்டிஃபை therefore your members which are upon the earth. பூமியிலே என்னது? அந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த அவயவங்கள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை, இதெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய உங்கள் அவயவங்களை பிணமாக்கிருங்கன்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் பவுல். அப்போ என்ன செய்யணுமா? மாம்சத்தை சாகடிக்கணும். மாம்சம் ஆவி அதான பிரச்சனை. படிச்சுட்டு இருக்கிறோம். விருத்தி சேதனமா விசுவாசமா, கிறிஸ்துவா மோசையா அப்படின்ற பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சரிதானே? கலாத்திய நாட்டு சபைகளில். அப்போது அழகாக ஒரு முடிவுக்கு பவுல் வருகிறார். என்ன சொல்கிறாரு? மாம்சத்தின் கிரியைகளை விட்டுருங்க, ஆவியின் கனி உங்களிடத்தில் ஆவியானவரால் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆவியானவர் மட்டுமே நம்மில் அதை செய்ய முடியும், அந்த மாம்சத்தை அழிக்க முடியும். மாம்சத்தில் செயல்படுவது போப்பாதிக்கத்தை விட கொடியது. சரிங்களா? மாம்சத்தில் செயல்படுவது போப்பாதிக்கத்தை விட கொடியது. மாம்சத்தின் செயல்பாடு சின்ன கொம்பின் செயல்பாடு ஆகும். நம்ம சொல்கிறாங்க சின்ன கொம்பு சின்ன கொம்பு சின்ன கொம்புன்னு. நாமே சின்ன கொம்பை செயல்படலை. சின்ன கொம்பு எல்லா சர்ச்சிலையும் இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? மாம்சத்தில் செயல்படுகிறவன் யார்? அவன் சின்ன கொம்பு, சிறுநரிகள். பைபிள் அதான் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? தேவன் இதை எவ்வளவு தெளிவாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. ஆவியானவரின் செயல்பாடு பரலோகத்தின் செயல்பாடு ஆகும். ஆவியானவர் செயல்பட்டா எப்படி செயல்படுவார்? ஆவியின் கனிகள் வெளிப்படும். மாம்சம் செயல்பட்டால் லிஸ்ட் பெருசாக இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆவியின் கனி என்பது கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் ஆகும். இந்த ஆவியின் கனி 9 படித்தோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்கள், அவ்வளோதான். ஆவியானவரே அதை ஒரு கிறிஸ்தவனில் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆவியானவர் தான் என்ன செய்வார்? அந்த ஆவியின் கனியை நமக்குள்ளே உருவாக்குவார். கடைசி பகுதியை வாசிப்போம், 24 26 வரையும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்போ மாம்சத்தை கொல்லணும்னு படித்தோம்ல, அப்போ என்ன பண்ணணுமா? மாம்சத்தை சிலுவையில் அறையணும்.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பாவத்துக்கு மரிப்பதன் மூலம் நாம் கிறிஸ்துவின் ஜீவனுடன் ஜீவனாய கிறிஸ்துவுடன் இணைகிறோம். ஆவிக்கேற்றபடி நடக்கணும்னு சொல்கிறார். இந்த கடைசி 3 வசனங்கள் ஆவிக்கேற்றபடி நடத்தல். பாவத்துக்கு மரிக்கணும். அப்படி மரித்தா கிறிஸ்துவின் ஜீவனோடு ஜீவனாய் கிறிஸ்துவோடு நாம் இணைகிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளவும் செய்கிறோம். உங்களில் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் புது சிருஷ்டி. சரிதானே? 2 Corinthians 5:17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் நாம் அந்த உண்மையை ரொம்ப தத்ரூபமாக வாசிக்கிறோம். பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 9 வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கவனிச்சிங்களா? தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே இருந்தால் நான் மாம்சத்துக்குட்பட்டவர்கள் கிடையாது, ஆவிக்குட்பட்டவர்கள். கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போது பவுல் கேட்குறாரு கலாத்திய நாட்டு சபைகள் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட கிறிஸ்துவின் ஆவி இருக்கா, மாம்சம் இருக்கா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா, மாம்சத்தினுடையவர்களா என்று சொல்லுகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அதாங்க புத்தியுள்ள ஆராதனை. விளங்குதா உங்களுக்கு? புத்தியுள்ள ஆராதனை என்ன? சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. 40-50 வருஷம் சர்ச்சில் அதே இடத்துல உட்காந்து பெஞ்சை தேய்க்கிறது கிடையாது. புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை என்ன? ஆவியானவரால் நடத்தப்படுதல், ஆவிக்கேற்றபடி வாழுதல், மாம்சத்தின்படி செயல்படாமல், தந்திரமாக செயல்படாமல், கள்ளத்தனமாக செயல்படாமல், கள்ள சகோதரருடைய தூண்டுதலின் பேரில் செயல்படாமல் ஆவியினால் நடத்தல். அப்படிப்பட்டவன் தான் கிறிஸ்துவின் உடையவன். அவன் என்ன இருக்காது? வீண் பெருமை, போட்டி பொறாமை இருக்காது. அங்கே பிரச்சனைகள், பிரிவினைகள், சச்சரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறார் பவுல். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தாமே மாம்சமான நம்மை நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்துவார். ரோமர் 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நம்மை நீதியின் ஆயுதங்களாக ஆவியானவர் மட்டுமே பயன்படுத்துவார். சரிங்களா? ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். உண்மையிலே ஒப்பு கொடுத்துருக்குறோமா? உண்மையிலே கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகிட்டோமா? உண்மையிலே ஆவியானவர் தான் உள்ளேருந்து வேலை செய்கிறாரா, இல்லை வேறு ஏதாவது ஆவி வேலை செய்யுதா நமக்குள்ள? ஒரு கதை ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். தாரும் சோத்த ஆவி தாரும் பாடுவோம்ல, கடைசியில் பாடுவோம். இந்த பாடலை எழுதினவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ராபர்ட் ராபின்சன். ஆங்கிலத்தில் கம் த ஃபவுண்ட் ஆஃப் எவ்ரி பிளெஸிங் அப்படின்னு ஒரு பாட்டு. ராபர்ட் ராபின்சன் அதை எழுதினார். 1735 1790 வரைக்கும் வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 55 வருஷங்கள் வாழ்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கடினமான குணம், தலைக்கணம் பிடித்த ஒரு மனிதன் ராபர்ட் ராபின்சன். அவனுடைய 8 வயதுக்கு பிறகு அப்பா இறந்துடுறார். குடும்பத்தில் கஷ்டம். தாய் விதவையாகிவிட்டால், விதவை தாய்க்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது என் பிள்ளை என்ன ஆக்கணும், பாஸ்டர் ஆக்கணும்னு ஆசை. அப்படி நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. பிள்ளைகளுக்கு அந்த ஆசை வரணுமில்ல. நல்ல ஜோம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் பொருத்தனை பண்ணிடுறோம், கடைசியில் பிள்ளைய கேட்குது, என்ன கேட்டால் பொருத்தனை பண்ண. சரிங்களா? எப்பா நீ இப்போ ஒரு பாஸ்டர் ஆகணும்பா, நீ மெடிக்கல் மிஷினரி ஆகணும்பா அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் கேட்குது, என்ன கேட்டால் நீ பொருத்தனை பண்ண. ஜோம் பண்ணுங்க. அந்த பொருத்தனை ஆண்டு கண்டிப்பாக என்ன செய்வார், நிறைவேற்றுவதற்கு வழியை உண்டாக்குவார். இந்த தாய், விதவை தாய், தன் மகனை போதகராக்கணும்னு விரும்பினார். 14 வயசில் என்ன பண்ணுறான், அந்த ராபர்ட் ராபின்சன் லண்டனில் ஒரு முடிவெட்டும் கடையில் போய் என்ன செய்கிறான், உதவியாளனாக சேர்ந்தான். ஆனால் அந்த வேலையில் அவனுக்கு திருப்தி இல்லை.
ஒரு அக்கறை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்தான். தானாகவே படிச்சுக்கிட்டேன், நிறைய புஸ்தகங்கள்லாம் வாசிப்பேன். இவன் செல்ஃப் டாட், தானே படித்தான், பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போல. அவனுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி கும்பல் கூட சேர்த்துக்கிட்டான். வாலிப வயசில் சச்சரவு செய்யும் ஒரு நண்பர் குழுவை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு அவன் ரிங் லீடராக இருந்தான், தலைவனாக இருந்தான், ஒரு ரவுடி தலைவனாகவும் இருந்தான். 17 வயசில் இவனுக்கு ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்புனா, ஒரு ஊழியக்காரர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு என்ற ஊழியக்காரர், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு ஒரு பிரபலமான பிரசங்கியார். இவர் தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு, மெத்தடிஸ்ட் பிரசங்கியார். இவருடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. யாருக்கு? ராபர்ட் ராபின்சனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கூட்டத்தில் போய் நம்ம என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணுறவரை கேலி கிண்டல் பண்ணணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டுட்டு போகிறாங்க. அப்படி தாங்க பில்லி கிரகாம் போனார். பில்லி கிரகாமும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போனார். அயன்சைடு, ஹாரி அயன்சைடுன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த பில்லி கிரகாம் ஒளிஞ்சு இருந்தாராம். கடைசியில் அந்த கூட்டத்தில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் பில்லி கிரகாம். அதே போல் தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டு கூட்டத்தில் அவர் பிரசங்கியாரை கிண்டல் பண்ணுறதுக்காக, நையாண்டி பண்ணுவதற்காக ராபர்ட் ராபின்சன் நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அன்னைக்கு அவர் பண்ண பிரசங்கம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் பண்ணின பிரசங்கம் என்ன பிரசங்கம்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? வரும் கோபம், த ராத் டு கம் என்று ஒரு பிரசங்கம் பண்ணார். வரும் கோபம், வரப்போகும் கோபாக்கியன் என்ற தலைப்பில் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை இந்த ராபர்ட் ராபின்சன் கேட்டுட்டு அவருக்கு மனசில் ஒரு சமாதானமே இல்லை, உள்ளத்தை தொட்டது. இரவெல்லாம் மனசில் ஒரே தொந்தரவு. 3 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனமாற்றம் அடைந்தான். தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். முழுக்க ஞானஸ்நானம் பெற்றான். போதகராக மாறினான். விளங்குதா உங்களுக்கு? விதவை தாயினுடைய ஆசை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? நிறைவேறிச்சு. போதகராக மாறினான். 1758ஆம் வருஷம் 1758 தன்னுடைய 23ஆம் வயதில் இந்த பாடலை எழுதினான். தாரும் சுத்த ஆவி தாரும் என்ற பாடலை எழுதினான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, போதகராக இருந்தாலும் எப்போதுமே ஒரு தடுமாற்ற மனநிலை அவனுக்கு இருந்தது. தன்னுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் துரதிருஷ்டவசமாக மீண்டும் தகாத பழக்கங்களில் சிக்கொண்டு போனான். பாஸ்ட் ஆகிட்டாரு, திரும்பவும் பாவத்தில் விழுந்துட்டார். யாரு? ராபர்ட் ராபின்சன். ஒரு குதிரை வண்டியில் ஒரு நாள் அவர் பயணம் செய்கிறார். குதிரை வண்டியில் போகும்பொழுது அவர் பக்கத்தில் ஒரு இளம் பெண் உட்காந்துருந்தா, ஒரு பெண்மணி உட்காந்துருந்தா. அவள் என்ன பண்ணாலும் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தா. பக்கத்தில் இருக்கிற ராபர்ட் ராபின்சனோடு பேச்சு கொடுக்குறா. அப்போ 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த புக்கில் இந்த பாட்டு இருக்குது பாருங்களேன், இந்த பாட்டை வாசிங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அதை வாசிட்டு திரும்ப கொடுத்துட்டார், நீயே வச்சுக்கோ அப்படின்னு. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, திரும்பவும் கொடுக்குறாங்க. இவர் பேச்சை மாத்துறார். ராபர்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு. திரும்ப அந்த அம்மா அந்த படிங்கன்னு கொடுக்குறாங்கல்ல, இவர் கோவம் வந்துருச்சு. அவர் சொன்னாராம், மேடம், பல ஆண்டுகளுக்கு முன் அந்த பாடலை எழுதிய மகிழ்ச்சியற்ற மனிதன் நான் தான். எனக்கு அப்போது இருந்த சந்தோஷமான உணர்வுகள் இப்போது மீண்டும் கிடைத்தால் 1000 உலகங்களை நான் ஈடாக கொடுப்பேன். அந்த பாட்டை நான் எழுதினப்போ அப்போ நல்லா தாங்க இருந்தேன், என் மனசில் சந்தோஷ உணர்வுகள் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் இப்போ எனக்கு கிடைச்சின்னா 1000 உலகங்களை உங்களுக்கு நான் கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விரக்தியில் சொன்னாராம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த அம்மா சொன்னாங்களாம், சார், த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மர்சி ஆர் ஸ்டில் ஃப்ளோயிங். அந்த பாடல் ஆங்கிலத்தில் வரும் அந்த வரிகள், தமிழில் இல்லை, தமிழில் அதை சரியாக கொண்டு வரல. த ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மர்சி நெவர் சீசிங், இங்கிலீஷில் அப்படி இருக்கும். இரக்கத்தின் ஓடைகள், இரக்கத்தின் சிற்றோடைகள் நிற்பதே இல்லை. ஆண்டவர் அந்த அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே அதாங்க. அதான் அந்த மாதிரி சொன்னாங்களாம், the streams of mercy are still flowing. அந்த சந்தோஷ உணர்வுகள் எனக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்களாம். கவலைப்படாதீங்க, ஆண்டோட இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு அந்த மாதிரி சொன்னாங்களாம். பிரியமான தேவப்பிள்ளைகளே,
அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக சொன்னாங்களா, மென்மையாக சொன்னார்களாம். அந்த சந்திப்பினால் ராபர்ட் ராபின்சன் மீண்டும் மனமாற்றம் அடைந்தார். அவருக்கு எதுங்க ஊழியம் செஞ்சிச்சு? அந்த அம்மா ஊழியம் செஞ்சாங்க. அவர் எழுதின பாடலே அவருக்கு ஊழியம் செய்தது. அன்பான தேவ ஜனங்களே, நாமும் சத்தியம் அறிவோம், சத்திய ஆவியை அறிவோம். சத்தியம் பைபிளும் நல்லா தெரியும், சத்தியம் இயேசுவையும் தெரியும், சத்திய ஆவியானவர் அவரையும் தெரியும், சத்திய சபை செவன்த் சபை அதுவும் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அந்த ஆவியானவரே நம்மை நடத்த, அவரே நம்மை இயக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுமா. நல்ல தகப்பனே, உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆவியானவர் எங்களை தொடவும், எங்களை இயக்கவும், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் பிள்ளைகளாக, ஆகாரின் பிள்ளைகளாக இராமல், ஆண்டவரே சாராளின் பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாக வாக்கு தத்தத்தின் சந்ததியாக, ஆபிரகாமின் சந்ததியாக, விசுவாச சந்ததியாக ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்து உமக்கென்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.